வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய் அதோட பகுதி 24. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் அமிர்தா. எத்தனை எளிதாக தன் வாழ்வின் உள்வந்து விட்டான்! எப்படி நான் அவனை அனுமதித்தேன்? இதுதான் ஓடிக்கொண்டிருந்தது மனதில். இன்றல்ல, கடந்த 2 வாரமாக, அதாவது அவளின் திருமணம் நிச்சயமானதிலிருந்து. தவறான புரிதல் தன்னிடம்தான் என்று புரிந்தாலும் சிவாவை பார்க்கும்போது முதலில் அவன் விட்டு சென்றதுதான் ஞாபகத்திற்கு வந்துவிட இவளிற்கு வேதாளம் முருங்கை மரம் ஏறிவிடுகிறது. என்ன மேடம், யோசனை பலமா இருக்கு என்று கேட்டவரே சிவா அவளின் முதுகுடன் ஒட்டி அவள் தோள்பட்டையில் தலை வைக்க அமிர்தா அதிர்ந்து, என்ன பண்றீங்க, தள்ளுங்க என்று அவனின் கைகளை தடுக்க பார்க்க, என்ன பண்றேன் நான் ஒன்றும் பண்ணலையே என்று அவள் கழுத்தில் குறுகுறுப்பு மூட்டியவாறே முன்னேற அமிர்தா தான் அவனின் தீண்டலில் அலமலந்து போனாள். இடையை பிடித்திருந்த கரங்கள் மெல்ல முன்னேற தொடங்க அதன் வன்மையை தாங்க முடியாமல் அவளின் உடல் தளர, நான் 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 உங்ககிட்ட பேசணும் என்ற வார்த்தையே காற்றாகத்தான் வந்தது. பேசலாம் என்றவன் குரல் கிறங்கி ஒலிக்க அமிர்தா தன் கைகளால் அவனின் மார்பை தடுக்க முயன்று தோற்று கொண்டிருந்தாள். எங்கே முழுவதுமாக அவனிடம் தோற்றுவிடுவோமோ என்ற பயத்தில், நான் பேசணும் ப்ளீஸ் என்று கெஞ்சும் குரலில் அதுவரை அவளின் கழுத்தில் முகம் புதைத்திருந்தவன் மெல்ல நிமிர்ந்து, சொல்லு, ஆனா இப்படித்தான் நீ இருக்கணும் என்று அவளின் இடைவழித்து அருகில் இருந்த கட்டிலில் அமர்ந்தான். அமிர்தா அவனின் மடியில் அமர்ந்திருக்க, இப்போ இப்படி உட்கார்ந்தா என்னால் பேச முடியாது. அப்ப பேசாத என்றவன் உதடுகள் அவளின் பின்னங்கழுத்தில் ஊர்வலம் வர அமிர்தா அவஸ்தையாகி தன் உடலை நெளித்தவாறே, கல்யாணத்தை தான் என் விருப்பம் இல்லாமல் பண்ணீங்க, இப்போ இதையும் என் விருப்பம் இல்லாமல் பண்ண போறீங்களா என்று கேட்ட நொடி அவனின் கைகள் தளர்ந்தது. முதுகில் இருந்த முகத்தை நிமிர்த்தியவன் அவளை தன் பக்கத்தில் அமர வைத்துவிட்டு எழுந்து வெளியில் சென்றுவிட அமிர்தாவிற்கு திக்கென்றானது. தான் பேசியது அதிகப்படி என்று நன்கு புரிந்தது. ஆனாலும் அவள் அவனிடம் தோற்றுவிடுவது போல ஒரு பிரம்மை. அதை அவளால் ஏற்க முடியவில்லை. அதை வார்த்தைகளாக அவள் கொட்டிவிட, ஆனால் அது அவனை பாதிப்பதைக் கண்டு அவளால் மகிழ முடியவில்லை. சிவா வெளியில் சென்று 20 நிமிடங்கள் கடந்திருக்க அமிர்தாவால் ஒரு இடத்தில் அமர முடியவில்லை. எழுந்து வாசல் கதவுக்கும் பின்கட்டிலுக்குமாக நடக்க நேரம் கடந்ததே தவிர அவன் வந்தபாடில்லை. அமிர்தாவிற்கு பயம் பிடித்து கொண்டது. மணியை பார்க்க இரவு 10ஐ காட்டியது. எங்கு சென்றிருப்பான் என்று வாசல் கதவை திறக்க பால்கனியில்தான் நின்று கொண்டிருந்தான். இவளை பார்த்தவுடன் தன் பேசியில் இருந்து முகத்தை நிமிர்த்தியவன், நீ போ, நான் 10 நிமிஷத்துல வரேன் என்று விட அமிர்தா அமைதியாக வந்துவிட்டாள். கூறியது போல அடுத்த 10 நிமிடத்தில் அவன் உள்ளே வர அதுவரை அமிர்தா அவனிடம் எப்படி பேசுவது என்று யோசனை செய்து கொண்டிருக்க அவளை மீண்டும் தூக்கி தன் மடியில் வைத்துக்கொண்டு, இப்ப சொல்லு என்று வெகு சாதாரணமாக கேட்க அமிர்தா தான் அவன் செய்த செயலில் திகைத்து அமர்ந்திருந்தாள். அவளின் கன்னத்தை பற்றி தன் முகம் நோக்கி இழுத்தவன் நெற்றியில் முத்தமிட, தன்னிலை பெற்றவள், அது நான் நீ என்று அவனும் அவளுடன் ராகம் பாட அமிர்தாதான் குழம்பி போனாள் அவனின் இயல்பான பேச்சில். அம்மு, இன்னும் எவ்வளவு நேரம்தான் இதையே சொல்லிட்டு இருக்க போற என்றவன் தன் மீசை கொண்டு அவளின் பின்னங்கழுத்தில் தேய்க்க, நீங்க நிஜமா நான் பேசினதை கேட்கலையா என்று கேட்க அவளின் முகத்தை பார்த்தவன், கேட்டுச்சு என்று விட்டு அவளின் தோள்பட்டையில் தலையை வைக்க அமிர்தா அவனின் பதிலில் பேச்சற்று அவனை திரும்பி பார்க்க இருவரின் முகமும் மிகச்சிறிய இடைவெளியில் நின்றது. அப்புறம் எதுக்கு கோச்சிட்டு வெளியே போனீங்க என்று கேட்க, நான் எங்கம்மா கோச்சிட்டு வெளில போனேன், திவி மெசேஜ் பண்ணியிருந்தா, அதான் பேசிட்டு வந்தேன் என்று சாவகாசமாக கூற அமிர்தா விழிப்பதை பார்த்தவன் அவனே, ரொம்ப குழப்பிக்காத அம்மு பாப்பா, நீ தான் எனக்குன்னு முடிவு பண்ணிதான் இந்த வாழ்க்கைக்குள்ளேயே வந்தேன். அதனால நீ என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை. தப்பு என் பேர்ல இருக்கு, அதனால மட்டும்தான் அமைதியா இருக்கேன். இப்ப சொல்லு, என்ன சொல்லணும் நீ என்று விட்டு அவளை பார்க்க அமிர்தா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் என்றவன்
உதடுகள் அவளின் கழுத்தில் அழுத்தமாக பதிய அமிர்தாவின் உடல் கூசி சிலிர்த்தது. இல்லை, என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்கு, இது இப்போ வேணாமே என்று ஒருவாறு தன் மனதில் நினைத்ததை அமிர்தா கூறிவிட, அவளை தன் மடியிலிருந்து இறக்கி அமர வைத்தவன் அவளின் கீழ் அமர, ஐயோ என்ன பண்ணுறீங்க என்று பதறி விலக அவளை நகரவிடாமல் தடுத்தவன், இப்படியே இரு என்றவன் அவளின் மடியில் தலை வைக்க, அம்மு, நாம் 2 பேரும் நிறைய தப்பு பண்ணிட்டோம் ஆரம்பத்தில், அதை சரி செய்ய தான் பார்க்கணுமே தவிர அதையே திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது என்றவன் முகம் நிமிர்த்த அமிர்தாவின் முகத்தில் குழப்ப ரேகை. அதை நமுட்டுச் சிரிப்புடன் பார்த்தவாறே, உனக்கு இன்னும் ஒன்று சொல்லவா, இங்கே என்கிட்ட வாயேன் என்று கூற அவளும் குனிய, இங்கே பல கல்யாணம் தப்புல தான் தொடங்குது, அதனால் நாமும் தொடங்குவோம் என்றவன் அமிர்தா தெளியும் முன்பே அவளை வாரி சுருட்டி கொள்ள, அதன்பின் அவளால் பேச முடியவில்லை என்பதை விட அவன் பேச அனுமதிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். மீறி அவள் பேச முற்பட்டாள். அவள் இதழ்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க அவனின் வன்மையான தீண்டல்களில் அமிர்தா முதலில் திரும்பியவர், பின் அவனின் ஆளுமையின் அடங்கத் தொடங்க சிவா அவளுள் கரையத் தொடங்கினான். சிவா மொத்தமாக அமிர்தாவுடன் தொலைந்து மீண்டும் அவளின் முகம் காண, அவளோ அவனின் முகம் காணாமல் திருப்ப, அவளை தன்புறம் திருப்பி தன்னை பார்க்கச் செய்தவன், இப்ப சொல்லு, உனக்கு பிடிக்காம இருக்கா என்று கேட்க, அதுவரை அவனின் சேட்டைகளில் களைத்திருந்தவள் அவனை நன்கு முறைக்க, ஏன் செல்ல முறைக்கிறீங்க என்று கேட்க, அவனை தலையணையால் முத்தி எடுக்க, இதுக்கு பேர்தான் தலையணை மந்திரமாமூ என்று கிறக்கமாக கேட்க, உங்களை என்று இன்னும் அடிக்க, அத்தனை அடியும் இன்பமாக வாங்கி கொண்டே அவளை மீண்டும் தன்னுள் இழுத்து கொண்டான். ஆக அமிர்தாவை அவனை தாண்டி யோசிக்க விடாமல் செய்துவிட்டான் சிவா. இதோ அமிர்தா சிவா திருமணம் முடிந்து 2 வாரங்கள் ஆகிற்று. மறுவீடு என்று பாரதி வீட்டிற்கும் கீதாவின் வீட்டிற்கும் ஒரு முறை சென்று வந்துவிட்டனர். திவ்யாவும் கௌதமும் இப்போது கௌதமின் வீட்டில்தான் இருந்தனர். கௌதமின் தந்தைக்கு உடல்நிலை இப்போதுதான் தேறி வருவதால் கௌதம் தான் அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம். இன்னும் கௌதமின் வீட்டில் திவ்யாவை முழுமனதாக ஏற்கவில்லைதான். இருந்தாலும் முன்பு போல் அவளை வார்த்தைகளால் வதைக்கவில்லை. இப்போது மகனின் அருகாமையும் அவசியமாக இருக்க பெரியவர்கள் அமைதியாகிவிட்டனர். அதோடு பேரனை பார்த்தவுடன் மற்ற விஷயங்கள் பின்னுக்கு சென்றன. டேய், நாளையிலேருந்து ஆபீஸ் போறியா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் திவ்யா. காலையில்தான் அமிர்தாவின் வீட்டிற்கு வந்திருந்தாள். ஆமாம் திவி, நாளைக்கு ஜாயின் பண்ணணும் என்றவாறே கடாயில் எதையோ வறுத்து கொண்டிருந்தாள். அவனின் பக்கத்தில் அமிர்தா காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள். ஏன், உன் வீட்டுக்காரம்மா லீவு போட மாட்டாங்களா? அவங்களையும் அழைச்சிட்டு போ என்று திவ்யா கூற, எனக்கு வேலை இருக்கு என்றாள் அமிர்தா. அட, உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கா? ஏன், அவனுக்கும் தான் இருக்கு, அவன் லீவு போடலை, நீயும் போட்டுட்டு போ என்று கூற, முடியாது, என்ன செய்வீங்க என்று அமிர்தா எகிரிக்கொண்டு வந்தாள். வெளியில் போய் சண்டை போடுங்க, என் வேலையை பார்க்க விடுங்க என்ற சிவாவின் தலையில் கொட்டிய திவ்யா, ஏண்டா எருமை, நான் உனக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னையவே வெளியில் போக சொல்கிற, எருமை எருமை என்று கொட்ட, அதை அவங்க பார்த்துப்பாங்க, நீ வெளியில் வா குள்ள எருமை என்று கௌதமின் குரல் பின்னிருந்து கேட்க, இந்த வந்துட்டார்ல உன் சீனியரு, எப்படித்தான் மூக்கு வேர்க்குமோ என்று அதற்கும் திட்ட, அவர் எங்கே என்னை பார்க்க வந்தாரு, அவரை உன்னைத்தானே பார்க்க வந்திருப்பாரு, போ என்ற சிவா அவளின் தலையில் தட்ட, எல்லாம் இவளால என்று அங்கு அமிர்தாவை தேட, அவ எப்பயோ போயாச்சு, நீ என்கிட்ட தான் சண்டை போட்டுட்ருக்க என்று சிவா சமைத்தவற்றை எடுத்து கொண்டு வெளியில் வர, அங்கு பால்கனியில் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள் அமிர்தா. அம்மோ வா சாப்பிடலாம் என்று கூற, வரேன் என்று விட்டு குழந்தைக்கு உணவை கொடுக்க, திவ்யா தான் இருவரையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அங்கே பார்வை என்று கேட்டபடி அவளின் அருகில் வந்தான் கௌதம். இவ ரொம்ப அழுத்தமாக இருக்கா, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குங்க. சிவா ரொம்ப பொறுமையாக தான் போகிறான், ஆனால் அந்த பொறுமை எல்லை கடந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுறா என்று வருத்தமாக கூற, கௌதமிற்கும் அப்படித்தான் தோன்றியது. திருமணம் முடிந்து 4 நாட்களில் மீண்டும் வேலைக்கு போய்விட்டாள் அமிர்தா. பாரதி, கீதா, திவ்யா என அனைவரும் எத்தனை கூறியும் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் சிவா அவள் விருப்பப்படி விட்டுவிடுங்கள் என்று கூறியவுடன் தான் அமைதியானார்கள். ஆனாலும் அவ்வப்போது அமிர்தாவிடம் அதிருப்தியை காமித்து விடுவாள் திவ்யா. அதுவே இருவரும் இன்னும் அதிகமாக முட்டிக்கொள்ள காரணமாக அமர்ந்தது.
என்னதான் அமிர்தா திவ்யாவிடம் சண்டையிட்டாலும் அதை சிவாவும் கௌதமும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனால் இருவரும் பார்த்து கொள்ளும் போதெல்லாம் முட்டிக்கொண்டுதான் இருப்பர். மதிய உணவு சிவா வீட்டில்தான் அனைவரும் உண்டனர். முறைப்படி நான் தான் உனக்கு விருந்து வைக்கணும், ஆனா பாரு என்று திவ்யா வருத்தமாக சொல்ல கௌதமிற்கு மனது வலித்தது. இன்னும் எத்தனை நாள் இவளும் கஷ்டப்படுவாள் என்று. அவனின் முகமாற்றத்தை உணர்ந்த சிவா, வைக்கலாம் வைக்கலாம், பொறுமையா வை, எல்லாம் சரியானதும் வை என்று கூற, எங்க இன்னும் அப்படித்தான் இருக்காங்க, என்ன குழந்தைய ஒதுக்கல, அதுதான் ஒரு நிம்மதி என்று திவ்யா முகத்தில் அத்தனை வருத்தம். என்கிட்ட வாயடிக்கிறீங்க, ஏன் அவங்க பேசலன்னா என்ன, நீங்கள் பேச வேண்டியது தானே. அவங்க பேசல, அதனால் இவங்களும் பேசலையாம், என்கிட்ட மட்டும்தான் வாய் போல என்று அமிர்தா பட்டென்று கூறிவிட, அமிர்தா என்று சிவாவின் கோபக்குரலில் அவளின் உடல் அதிர்ந்து நடுங்க, டேய் விடுடா, அது ஏதோ தெரியாமல் பேசிட்டு என்று கௌதம் சிவாவை அடக்கி கொண்டிருக்க, ஏய் இதை நான் யோசிக்கவே இல்லை பாரேன் என்று திவ்யாவின் இயல்பான பதிலில்தான் சிவா சற்று அமைதியானான். இல்லையென்றால் சிவாவின் மற்றொரு முகத்தை இன்று அமிர்தா பார்த்திருப்பாள். அமிர்தா திகைத்து அமர்ந்திருக்க திவ்யா என்ன பேசினாள் என்று கூட கேட்கவில்லை. நீ சொல்றது கரெக்ட் தான் பாப்பா என்று அவளின் தொடை தட்ட அப்போதுதான் அவளிற்கு சொரணையே வந்தது. அட நீ இப்போ சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட், இனி பாரு திவ்யா என்ன பண்ணுறேன்னு என்று கூற கௌதமிற்கு தலையில் அடித்து கொள்ளலாம் என்று இருந்தது. திவி, நாம் கிளம்பலாம், எனக்கு வேலை இருக்குது என்று கூற, கிளம்பலாம், ஆனால் நான் உன்கிட்ட மட்டும் பேசுகிறேன், அவங்க கிட்ட ஏன் பேசலை, ஏன் என்று யோசிப்பது போல பாவனை செய்ய, நீங்கள் என்னை வெளியாலாக பார்க்கவில்லை, அதனால தான் என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க என்று அமிர்தாவின் பதில் அவளின் கன்னம் தட்டி கொஞ்சியவள், என் செல்லம் கரெக்டாக சொல்லிட்ட என்று கூறியவள் சிவாவை முறைக்கவும் தவறவில்லை. டேய், இது உனக்கான வார்னிங்குன்னு நினைக்கிறேன், அதாவது அவங்களுக்குள்ள நீ வராதன்னு சொல்லாமல் சொல்கிறா என் பொண்டாட்டி என்று கௌதம் சிவாவின் காதை கடிக்க, தேறிட்டீங்க சீனியர், நீங்கள் பொண்டாட்டி மைண்ட் வாய்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க என்று கூற, பின்ன கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுல்ல, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டேன், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு என்று கூற, ஆமாம் இவர் அப்படியே சந்தேகத்தை கிளியர் பண்ணி போடுவார், ப்ரோக்ராமில் வர எரரையே கிளியர் பண்ண தெரியலை, இன்னும் என்கிட்ட தான் தூக்கிட்டு வராரு என்று திவ்யா வார, பேபிமா கம்பெனி சீக்கிரட்டை வெளியில் சொல்லக்கூடாதுமா, நீ பாவம் என்று கெஞ்சுவது போல பாவனை செய்ய, அதன்பின் நேரம் இனிமையாக கழிந்தது. அதே இனிமையுடன் இருவரும் விடைபெற்றனர். திவ்யா கிளம்பும் முன் சிவாவிடம், இங்கே பாரு, அவள் ஏற்கனவே பழசை மனசில் அழுத்திக்கிட்டு இருக்கா, இதில் நீ ஏன் தேவையில்லாமல் எங்கள் 2 பேருக்குள்ளே வர்ற, அவள் இப்படி இருக்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு, அவளை ஏதாவது சொன்னால் உனக்கு தான் உதை, போ அவளை சமாதானப்படுத்து என்று மிரட்டல் போல கூற, கௌதம் நான் சொன்னேன் பாத்தியா என்று வாயை பொத்திக்கொண்டு சிரித்தான். நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.